ஆனால் ஆண்டவர் சொன்னார், நானே சிலரை வெளியே கொண்டு வருவேன், வெளியே கொண்டு போவேன் அப்படின்னா. பாருங்க, தேவ மனிதனாகி யோசேப்புக்குள்ள மகிமையான ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தை ஜஸ்ட் ரிமைண்ட், ஞாபகப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். யோசேப்பை சுற்றிலும் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களை என்ன செய்துச்சு? வணங்கிற்று. அப்படி ஒரு தரிசனம். எல்லா அரிக்கட்டுகளும் யோசேப்புக்கு முன்னால என்ன செய்துச்சு? தலை வணங்கியது. இது ஒரு மகிமையான தரிசனம், நல்ல எதிர்காலத்தை குறித்த தரிசனம். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த குறிப்பிட்ட தரிசனத்திற்கு பிறகு யோசேப்பால் அவருடைய தகப்பன் வீட்டில் கானான் தேசத்தில் சொந்த இடத்திலே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறது? வருகிறது. அப்பா வீட்டுல அழகு போல் இருக்கிறார், அப்பா வீட்டுல பாசத்துக்குரிய ஒரு பிள்ளையா இருக்கிறார், அப்பா வீட்டுல அன்புக்குரிய ஒருவராகத்தான் இருக்கிறார், வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில நேரங்களிலே தரிசனம் இல்லாய்மை பிரச்சனைக்கு காரணம், சில நேரத்தில் தரிசனமே பிரச்சனைக்கு காரணம். சிலருடைய வாழ்க்கையில் தரிசனம் இல்லாய்மை பிரச்சனைக்கு காரணம், சிலருடைய வாழ்க்கையில தரிசனம் தான் பிரச்சனைக்கு காரணம். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்ப தரிசனம் இல்லாய்மை பிரச்சனைக்கு காரணம். யோசேப்பனுடைய வாழ்க்கையில எது பிரச்சனைக்கு காரணம்? உண்மையிலே சொல்றேன், குழியில போட்டப்ப யோசேப்பு என்ன நினைச்சிருப்பார்? இந்த தரிசனம் கழுத வராமே இருந்திருக்கலாம், இந்த தரிசனத்தை நான் பார்க்காமே இருந்திருக்கலாம். இந்த ஒரு தரிசனம் வரப்பை தோத்திரம், காலையில அம்மா அப்பா தருகிற பிஸ்கட் பாக்கெட்டை எல்லாம் நான் இழந்து நிக்கிறேனே. அப்ப அந்த தரிசனம் அவருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு காரணமா மாறுது. தானியேலின் காரியத்துல நம்ம படிக்கும்போ சிலர் ஜெபம் பண்ணாம இருக்கிறது பிரச்சனைக்கு காரணம், ஆனா சிலர் ஜெபிக்கிறதே பிரச்சனைக்கு காரணம். அப்ப கவனிங்க, இப்போ இந்த இடத்துல கர்த்தர் யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். கடுகளவும் யோசேப்பை பிரிய யாக்கோபுக்கு மனசு இல்லை, யோசேப்புக்கு வீட்டை விட்டு பிரிய மனசு இல்லை. ஆண்டவருக்கு தெரியும், இவனுகிட்ட சொல்லிட்டு இதை நடைமுறைப்படுத்தலாம்னா ஒரு காலம் இந்த பையன் வெளியே வரமாட்டான். அதனால கர்த்தர் நேசிக்கிறவர்களையே கர்த்தர் சத்துருவாய் மாற்றினார். புரியல? அல்லேலூயா. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப நேசிக்கிற சிலர் உங்களுக்கு எதிராளியா மாறுவாங்க. இவங்க எல்லாம் நம்மள பகைப்பாங்கன்னு குடிச்ச தண்ணியிலே நினைக்க முடியாது. இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, நம்மால சிலர் நம்ம எதிர்ப்பார்களா, சிலர் நம்மளை பகைப்பார்களா, சிலர் நமக்கு விரோதமா எழும்புவார்களா, சிலர் நமக்கு தீமை செய்வார்களா, அப்படிங்கறதெல்லாம் நம்மால ஏற்றுக்கொள்ளவே முடியாது மக்களே. ஆனா அநேக நேரத்தில் அவர்கள் தான் இதை செய்கிறார்கள், அவர்களால் தான் இது நடைபெறுகிறது, அவர்கள் தான் இதை செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது இல்லை. சிலரை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் யாக்கோபின் எல்லையை விட்டு யோசேப்பு வெளியே வந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. வெளியே வந்துதான் ஆக வேண்டும். அப்ப சிலருடைய புறப்படுதலுக்கு பின்னாடி, சிலருடைய புறப்படுதலுக்கு பின்னால தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறதை நான் உணர்ந்தேன். சரி, இதை யாக்கோபுக்கு ஒரு தரிசனமா கொடுத்து, அண்ணன் தம்பிக்கு ஒரு தரிசனமா கொடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசேப்புக்கும் இன்னும் 2 தரிசனத்தை கூட கொடுத்து, நான் அவனை ட்ரெயின் பண்ண போறேன், நீங்க ஜெபம் பண்ணி ஒரு வீட்டு கூட்டம் எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணி தலையில கைய வச்சு ஒரு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து, புது சப்பல், புது பேக், ஒரு புது பாய் டப்பா எல்லாம் கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்ப வேண்டியதானே. ஆண்டவர் சொன்னார், யோசேப்பு எந்த உலகத்தின் உறவில் வளரக்கூடாது, தேவ உறவில் மட்டும் வளரணும் அப்படின்னு ஆண்டவர் பிளான் பண்ண. பாருங்க, மரியாள் கர்ப்பவதி ஆகிறார். யோசேப்பு நைசா தள்ளலாம்னு நினைக்கிற, யோசேப்பு இடத்துல போய் டே கொன்னுடுவேன்ற. ஆண்டவர் 2 பேருக்கு சமரசம் பண்ற.
இதே மாதிரி ஒரு வேலையை யாக்கோபினிடத்திலும் 11 சகோதரர்களுக்கு செய்திருந்தா வீட்டு கூட்டமே வச்சுட்டு கிளம்பி இருப்பார். யாரு பாருங்க. ஆமீன். எலியாவின் எலிசாவினுடைய சரித்திரத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், கவனிச்சுக்க. எலியா என்ன செய்யறார்? ஒரு சால்வையை கையில எடுக்கிறார். சால்வையை கையில எடுக்கிறார். ஒருத்தர் எந்திரிச்சு வா. இந்த சால்வையை கையில எடுத்து வயல் உழுது கொண்டிருந்த யார் மேல? எலிசா மேல போடுறார். போட்டுட்டு இவர் வந்துடுறார். வயக்காட்டுல போய் 12வது ஏர் உழுது கொண்டிருந்த 12வது ஏர் உழுது கொண்டிருந்த எலிசா மேல சால்வையை போட்டு இவர் நடந்துறார். உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து, ஐயா என்ன செய்யணும்ன்ற உடனே வர கிளம்பிட வேண்டியதான். உடனே எலிசா சொல்ற, நான் ஒரு விருந்து பண்ணி வர, எனக்கு அனுமதி கொடுக்கணும். அப்படி ஆகட்டும் போயிட்டார். இந்த எலிசா என்ன செய்யறார்? போய் தான் உழுது கொண்டிருந்த அந்த ஏர் மாடுகள் 2ஐயும் பிடித்து என்ன செய்தார்? அடித்து ஊருக்கே சாப்பாடு போட்டார். ஊருக்கே சாப்பாடு போட்டு, சித்தி போயிட்டு வாரு, அண்ணா போயிட்டு வாரு, அக்கா போயிட்டு வாரு, பெரியம்மா போயிட்டு வாரு, மைனி போயிட்டு வாரு, எல்லாத்தையுமே பாய் சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்பினார். யோசேப்புக்கு ஆண்டவர் இந்த வேயை யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, தோத்தர் யோசேப்பு தேவனுடைய தயவில் வளர வேண்டும். யோசேப்பு தேவனுடைய உறவில் வளர வேண்டும். யோசேப்பு மனிதனுடைய ஒத்தாசை என்று வளரணும். தேவனோடு மட்டும் ஒரு சரியான உறவில் வளரணும்னு சொல்லித்தான் ஆண்டவர் முதலாவது சில உறவுகளை விட்டு யோசேப்பை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் ஆரம்பம் என்பதை வெளியே வந்த பிறகுதான் ஆரம்பிக்கும். ஆபிரகாமினுடைய வாழ்க்கை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். எவ்வளவுதான் விசுவாசம் உள்ள மனிதனாய் இருந்தாலும் தகப்பன் வீட்டை விட்டும் தேசத்தை விட்டும் இனத்தை விட்டு வெளியே வந்த பிறகுதான் அவரை குறித்த தரிசனமே ஸ்டார்ட் ஆகுது. தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், கர்த்தர் திட்டமிட்டு சிலரை வெளியே கொண்டு வருவார். சிலர் வெளியே வந்தாதான் அவங்க வாழ்க்கையின் தேவன் துவங்கிய அத்தியாயமே ஆரம்பிக்கும். நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கை குறித்த தேவ திட்டம் தாமதிக்கிறது என்று சொல்லுவேன். நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை குறித்த காட்ஸ் பிளான், தேவ திட்டம் தாமதிக்கிறது என்று சொல்வேன். நான் தெளிவா சொல்றேன், தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று பைபிள் சொல்லுது. ஆனால் அதை தடைப்படுத்த என்னால் முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களால் முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் தாமதித்து தேவ திட்டங்களுக்கு தாமதித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களுக்கு தாமதம் உண்டாகும். ஆமென். தாமதம் புத்திசாலித்தனம் அல்ல. இது யாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கிறோம்? லோத்துனுடைய வாழ்க்கையிலிருந்து படிக்கிறோம். தூதர்கள் புறப்பட சொல்லுகிற நேரத்தில் லோத்து கிளம்பல. அவன் தாமதிக்க யாருக்கு பாதிப்பு? அவனுக்கும் அவனது குடும்பத்திற்கும் தான் தாமதிப்பு. வெளியே வருவதற்கு தேவன் அழைக்கும் பொழுது, வெளியே வருவதற்கு தேவன் சூழ்நிலைகளை உருவாக்கும் பொழுது, அதை புரிந்து கொண்டு ஒரு தேவ பிள்ளை செயல்படுமானால், தெளிவாய் இன்றைக்கு பகல் வேளை சொல்லுகிறேன், அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் முடியும். தேவ திட்டங்கள் சில வெளியேற்றத்திற்கு பின் ஆரம்பிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி சில தேவ பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். அவன் லோத்தின் குடும்பத்தை சாத்தான் அழிக்கும்படி திட்டமிட்டான். அவன் எடுத்துக்கொண்ட ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? அவனை கரிசனையோடு பாதுகாக்கிற ஆபிரகாமை விட்டு அவனை என்ன செய்தான்? வெளியே கொண்டு வந்தான். அவனுக்கு தெரியும், ஆபிரகாம் கூட இருக்கிறது வரைக்கும் லோத்தை எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் சிலரை காரணமே இல்லாம சத்துரு வெளியே கொண்டு போவான். அதனாலதான் சொல்றேன், சில இடம் பெயர்தல் நல்லது. அது தேவனால் உண்டாயிருக்கணும். அது யாரால் உண்டாயிருக்கணும்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களுக்கு சொல்றேன்,
தேவன் யாருக்கு எந்த ஊழியம், யாருக்கு எந்த சபை, யாருக்கு எந்த ஃபெலோஷிப், தேவன் யாருக்கு இந்த மனுஷனை இந்த இடத்துல கொடுத்தாதான் அவனுக்கு அது சரியாகும்னு அவருக்கு தெரிஞ்சா கரெக்டா நம்மளை அந்த இடத்துல கொண்டு வைப்பா. எப்பவுமே சொல்லுவேன், அதாவது நான் ஊழியர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஒரு சத்திரக்காரன் ஒருவனை நல்ல சமாரியன் ஊமையில இயேசு சொல்றார். மக்களை பாருங்க, ஒரு சத்திரக்காரன் இடத்தில் கொண்டு போய் இவனை என்ன செய்கிறார்? ஒப்படைக்கிறார். அப்ப அந்த சத்திரக்காரன் மேல் இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த வியாதிக்கு இவன் தான் சரி, இந்த பலகீனத்துக்கு இவன் தான் சரி, இந்த மனுஷனுக்கு இவன் தான் சரி, இவனுடைய சூழ்நிலைக்கு இதுதான் சரி. ஏன் நான் சொல்றேன்னா, ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் நம்மேல் கரிசனை இருப்பதை விட நம்மேல் அதிக கரிசனை உள்ளவர்கள் கர்த்தர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை சில நேரத்தில் நம்முடைய சில சூழ்நிலைகளை விட்டு நம்ம வெளியே கொண்டு வருவார். இதை நீங்க சபையை விட்டு வெளியே கொண்டு வருகிறதை குறித்து நீங்க எடுக்கக்கூடாது. சூழ்நிலைகளை விட்டு வெளியே கொண்டு வருவார். சில மனநிலைகளை விட்டு வெளியே கொண்டு வருவார். சில எண்ணங்களை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நான் அதை தான் பேசுறேன். தயவு செய்து வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வருவார்னா சபையை விட்டு வெளியே கொண்டு போறார், நாங்க இருக்கிற சர்ச்சை விட்டு வெளியே கொண்டு போறார்னு யாரும் நினைச்சிடப்படாது. ஆமென், தோத்துறோம். சவுலுக்கு பயத்தை விட்டு வெளியே கொண்டு வரணும். பேதுருவுக்கு அவனுக்குள்ள இருக்கிற எண்ணத்தை விட்டு வெளியே கொண்டு வரணும். நம்ம நினைக்கிற சில நினைவுகளை விட்டு நம்மளை வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வரணுங்கிறது ஒரே வார்த்தை. வீட்டை விட்டு வெளியே கொண்டு போறது, நாட்டை விட்டு வெளியே கொண்டு போறது, சபையை விட்டு வெளியே கொண்டு போறது மட்டும் நீங்க நினைச்சு கொண்டு இருக்க கூடாது. ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு தோத்திர ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை புரிகிறபடி சொல்றேன். இன்னொரு காரியத்தை சொல்றேன். தோத்திர சாத்தான் எப்பொழுதும் உங்கள் மேல் கவனமாவே இருப்பான். இந்த இடத்தில் அவனுக்கு மாற்றம் உண்டானால் அந்த இடத்தை விட்டு உன்னை வெளியே கொண்டு போவதற்கு அவனால் முடிந்த மட்டும் அவன் முயற்சிப்பான். இந்த எல்லைக்குள் உனக்கு பாதுகாப்பு, இந்த எல்லைக்குள் உன் குடும்பத்திற்கு பாதுகாப்பு, இந்த எல்லைக்குள் உன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம், இந்த எல்லைக்குள் உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும்னா அதை தகர்க்கிறதுக்கு அவன் எவ்வளவு திட்டமிடுவான். தேவ பிள்ளைகள் தேவனோடுள்ள உறவில் நின்றால் மட்டுமே சத்துருவின் கைகளில் சிக்காமல் இருக்க முடியும். தேவனுடைய திட்டத்தை தேவனோடு கூடிய உறவில், தேவ கிருபையோடு கூடிய உறவில், பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு கூடிய சரியான உறவில் இருந்தால் மட்டுமே அவனால் அந்த இடத்துல நிக்க முடியும். இல்லைன்னா கவுத்துருவாமே. அவன் தந்திரசாலி. ஜாக்கிரதையா இருக்க தேவன் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்தில் படிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள், பார்க்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஒரு முறை கூட அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்தில் அவர் அவனை வெளியே அழைத்தார். இவர் இப்பொழுது எங்க இருக்கிறார்? கூடாரத்திற்குள் இருக்கிறார். கூடாரத்திற்குள் இருந்து கொண்டு எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள் கொள்ளுகிறார். அபிரகாமுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு எண்ணம் இருக்கிறது. நான் வளரணும், என் குடும்பம் வளரணும், என் ஊழியம் வளரணும், என் பிள்ளைகள் வளரணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் நன்றாய் இருப்பினும் இருக்கிற இடம் 4 சுவற்றுக்குள்ளதான் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க. தரிசனம் பெருசு, எதிர்பார்ப்பு பெருசு, எண்ணங்கள் பெருசு. ஆமென். தேவனுக்காக, குடும்பங்களுக்காக, சபைக்காக செய்யணும்னு நினைக்கிறது பெருசு. ஆனா இவர்கள் தங்களுக்காக தாங்களே ஒரு எல்லையை அமைத்து மறைவிடத்தில் அமர்ந்திருப்பார்கள்.
இவங்களாகவே ஒரு எல்லையை அமைச்சு உள்ள உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி நடைபெறவில்லை, ஏன் இப்படி என்று கேட்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்கிற எதிர்காலம் உனக்குள் வெளிப்பட வேண்டுமானால் நீ இருக்கிற சில கூடாரங்களை விட்டு நீ வெளியே வந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. இவர் என்ன கூடாரத்திற்குள் இருந்திருப்பார்? அதற்கு 2 வசனத்திற்கு முந்தைய வசனங்களை படிங்க பார்க்கலாம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? என்னங்க இருக்கிறதை குறித்த சந்தோஷத்தை விட இல்லாததை குறித்த கவலையில் ஆபிரகாம் இருக்கிறார். ஹலோ, எதை விட்டு ஆபிரகாம் வெளியே வரணும்? 13ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுதுமா. வேலைக்காரர்கள் இருந்தார்கள், ஆடு மாடுகள் இருந்தன, எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்தார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீ தந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, தந்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி, தந்த மேன்மைகளுக்காக உமக்கு நன்றி. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியமா அந்த வசனத்தை ஒண்ணு படிங்கப்பா. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அல்லேலூயா. உடைய சீமான் இதெல்லாம் அவனிடத்தில் இருந்தது, இதெல்லாம் அவனிடத்தில் இருந்தது, அவரிடத்தில் இருந்தது. ஆனா இருக்கிறதை குறித்த சந்தோஷத்தை விட இல்லாததை குறித்த கவலைகள் சிலரை பின் இழுத்துக் கொண்டிருக்கிறது. அதை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். எத்தனை பேருக்கு? அல்லேலூயா. சில நேரம் நீங்க பார்த்திருக்கீங்களா? வீடு இருக்கும், சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் இருக்காது. உடனே அதிகமான நேரங்களிலே அந்த இல்லாதது மட்டும் நம்ம முன்னாடி வந்து நின்று அப்படியே தாண்டவம் ஆடும். ஆராதனைக்கு இருந்தாலும் இது இல்லையே, ஜெபத்துக்கு வந்தாலும் இது இன்னும் இல்லையே, ஆமா ஊழியத்துக்கு போனாலும் எனக்கு இது இல்லையே, எப்பா இது மட்டும்தான் இல்லை என்று சொல்ல தோணலையே. ஏன் இது மட்டும்தானே இல்லை, 91 நன்மைகள் உனக்கு இருக்கிறது, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, எவ்வளவு மேன்மைகள் இருக்கிறது, இதெல்லாம் உனக்கு தந்திருக்க இல்லாததை மட்டும் சொல்லி எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை என்று எத்தனை வருஷம்தான் நீ ஆண்டவரை பரிசோதித்துக் கொண்டிருப்பாய் என்று ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். நீ இல்லாததை குறித்து எண்ணம் கொள்ளுகிற அந்த நிலையை விட்டு நீ வெளியே வா. நீ ஆண்டவருடைய சமூகத்திலே இல்லாதவைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணு, இல்லாதவைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணு, இருக்கிறவைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணு. நீ தேவனை துதிக்கிறவனாய் மாறு. என் தேவனாகிய கர்த்தர் அழைத்த அழைப்பை அவர் நிச்சயம் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆபிரகாம் எதை விட்டு வெளியே வரணும்? எதை விட்டு வெளியே வரணும்? இல்லாய்மையை குறித்த எண்ணத்தை விட்டு அவர் வெளியே வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? என்னதுங்க சொல்லுங்க, என்ன தருவீர்? அடுத்து, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறத குறித்து திருப்தி இல்லை, பிள்ளை இல்லை, பதிலா யார் இருக்கிறா? எலியேசர் இருக்கிறா. இருக்கிறதுல என்ன இல்லை? ஹலோ, இல்லாதது என்னது? பிள்ளை. இல்லாததை குறித்த கவலை. இருக்கிறது என்னது? இருக்கிறது என்னது? இங்க யார் இருக்கிறா? எலியேசர் இருக்கிறா. அந்த எலியேசர்ல என்ன இருக்கு? இல்ல, திருப்தி இல்ல. இவன் போய் இருக்கானே, இவன் மேனேஜரா இருக்கானே, இவனாவது இருக்கானடா. சொல்ல புரியுதா? அப்ப இல்லாததை குறித்த கவலையும் இருக்கிறதை குறித்த திருப்தியற்ற நிலையும் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பான சிந்தனை இல்லை. அம்மே, பாருங்க, சில ஆட்களுடைய கேரக்டர் நீங்க பார்த்திருக்கீங்களா?
இருக்கிறதுல திருப்தியே இருக்காது, திருப்தியே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமினிடத்தில் நான் கண்ட ஒரு காரியம், அவர் என்ன சொல்லுகிறார்? இல்லாய்மையை குறிச்ச எப்போதும் கவலை. ஆண்டவர் சொல்றார், கவலைப்படுவதினால் மனிதன் தன் வளர்த்தியில் ஒரு முழமும் என்ன செய்வதில்லை, கூட்டுவதில்லையாம். கவலையற்றவர்களாய் இருக்க தேவன் நமக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த எலியேசாரை குறித்த ஒரு திருப்தியற்ற நிலை. பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வம் எதை நமக்கு தந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு வாங்கி பழகணும். ஆமென். கர்த்தர் தந்த எலியாசாருக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த எலியாசாருக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த எலியாசாருக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு கொடுத்த உதவிகளுக்காக, நல்ல மனிதர்களுக்காக, நல்ல நன்மைகளுக்காக, நல்ல சபைக்காக, நல்ல ஆதரிக்கிற சகோதரர்களுக்காக தெளிவா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற நன்மைகளுக்காக நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழகுங்க. அது உங்களுடைய பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுது, போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆமென். இல்லாதவைகளை குறித்த கவலையை விட இருக்கிறவர்களை குறித்த நன்றி உணர்வு எதிர்காலத்தை கொண்டு வரும். தெய்வம் நமக்கு தந்த நன்மைகளுக்காக ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அநேகருடைய தங்களுக்கு இருக்கிறவைகளில் திருப்தி இல்லாமல் போவதற்கு காரணம், மற்றவர்களை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாங்க. அவனுக்கு அப்படி இருக்கு, எனக்கு அது இல்லையே. அவர்களுக்கு அப்படி இருக்கு, எனக்கு அது இல்லையே. அவர்கள் அதை செய்கிறான், எனக்கு அப்படி இல்லையே. என் அன்பு சகோதரனுக்கு சொல்றேன், அவனுக்கு தேவன் எதை கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் கர்த்தர் கொடுப்பார். அதனால எப்பொழுதுமே சொல்லுகிறேன், அவர்களைப் போல, அவர்களைப் போல, அவர்கள் குடும்பத்தை போல, அவர்கள் பிள்ளைகளை போல, அவர்களுடைய வாழ்க்கையை போல வேண்டாம். ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிறேன். அதனால தானே பரமண்டல ஜெபத்தில் இயேசு சொன்னார், அன்றென்று எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரும். எனக்கு இன்றைக்கு எதை நீர் படி வைத்திருக்கிறீரோ, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தலைமுறைகளுக்கு நீர் வைத்திருக்கிற பங்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. அதை தாரும், இதை தாரும் என்று கேட்பதை விட எனக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் என் ஆண்டவர் தருவீரானால் அது எனக்கு ஆசீர்வாதமாய் அமையும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாதவைகளை குறித்த கவலையை விட்டும், இருக்கிறவைகளை குறித்த திருப்தியற்ற நிலைகளை விட்டும் ஆமென் தெய்வ மக்கள் வெளியே வரணும். வந்தாதான் ஆமென் தோத்திரம் ஆமென் விசுவாசத்தின் தகப்பனாய் ஆபிரகாம் எழும்பி நிற்க முடியும். விசுவாசத்தின் தகப்பனாய் ஆபிரகாம் எழும்பி நிற்கணும்னா இல்லாதவைகளை குறித்த கவலையை விட்டும், இருக்கிறவைகளை குறித்த திருப்தியற்ற நிலைகளை விட்டு வெளியே வந்து ஆமென் இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிடாத தெய்வம் இனியும் கைவிட மாட்டார் என்ற மனநிலைக்கு அவன் வருவானே ஆனால், நீங்கள் வருவீர்களே ஆனால், இன்றைக்கு சொல்லுகிறேன், சில வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு பகல் ஆரம்பிக்க. அல்லேலூயா. ஆமென். சிலருக்கு ராகேலின் சுபாவம், சிலருக்கு ராகேலின் சுபாவம். ராகேலுக்கு இல்லாததை குறித்த எண்ணம் ஏன் வந்துச்சு தெரியுமா? ஆமென் தோத்திரம். ராகேலின் சகோதரியார் லேயாளுக்கு இருப்பதுதான். புரியலையோ? எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லைன்னு இவ ஏன் டென்ஷன் ஆனா தெரியுமா? தனக்கு இல்லாததுனால இல்ல சகோதரா, அவளுக்கு இருக்கிறதுனால. சிலருக்கு தனக்கு இல்லாதது பிரச்சனை இல்லை, அவளுக்கு இருக்கிறது பிரச்சனை. அவனுக்கு இருக்காத, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, அவளுக்கு இருக்கே, அவளுக்கு இருக்கே, அவளுக்கு இருக்கே. அவளுக்கு இருக்கு, உனக்கு கிறுக்கு. அவளுக்கு இருக்கு, உனக்கு கிறுக்கு. அவளுக்கு இருக்கு, அவளுக்கு தெய்வம் கொடுத்தார்.
இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ நன்மை செய்தால் உனக்கு, அப்ப நன்மை தருகிற தெய்வத்தை அல்லவா பிடிக்கணும். ஆனா சில திருப்தியற்றவர்கள் ராகேலை போல ஆற பிடிக்க தெரியுமா? யாக்கோபை என்ன செய்கிறார்? பிள்ளை கொடும், இல்லைன்னா இப்ப சாவுவேன். ஆரிடத்துல? யாக்கோபனிடத்துல பிள்ளை கொடும், இல்லையானால் இப்பொழுது. தனக்கு இல்லாததுனால பிரச்சனை இல்லை, அவள் மட்டும் அமை தோத்திரம் 12 மாசத்துக்கு ஒண்ணு ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. எனக்கு இல்ல அவளுக்கு இருக்கு, அவளுக்கு இருக்கு, எனக்கு இல்ல எனக்கு இருக்கு, அவளுக்கு இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சொல்றா, ஏய் என் சட்டைய பிடிச்சத நீ அவர் சட்டைய பிடிச்சிருக்கலாம் இல்ல. அல்லேலூயா. நான் என்ன தேவனா? யாக்கோபு சொல்றால, நான் என்ன தேவனா? அப்ப நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து வருகிறது. எனக்கு நன்மை வருகிற ஒரு இடம் உண்டு, அது தெய்வம் தரணும். அல்லேலூயா. சில வீடுகளில் சில ஸ்திரீகள் அப்படி இருக்கிறார்களா? சில சகோதரர்கள் அப்படி இருக்கிறார்களா? மனிதர்களிடத்தில் எதிர்காலம் தேடுகிறவர்கள், எனக்கு கொடும், எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை. சிலர் சிலர்லாம் சில இப்படி பேசுறதுனால இவர்களெல்லாம் ஏன் உசுரோடு இருக்கிறார்கள் என்று கூட சிந்திக்க தோன்றுகிறது. அந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அது நல்ல உச்சிதமான சுபாவம் அல்ல, அது ஆண்டவர் விரும்புகிற சுபாவம் அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னுடைய தேவைக்கு தேவ சமூகத்திற்கு போ, வீட்டிலே வழக்காடுவதை நிறுத்திவிடு. நீ தேவைக்கு தேவ சமூகத்திலே போ, வீட்டில் வழக்காடுவதை நிறுத்திவிடு. அந்த சுபாவம் உனக்குள்ள பிசாசின் தந்திரத்தை வர்த்திக்க பண்ணும். உன் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கேட்டு உருவாக்கி நடு வீட்டுக்குள்ள சாத்தான் அவன் நாற்காலி போட்டு அமர வைக்க ஏதுவாகும். இன்னைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ வெளியே வந்தே ஆகணும். நீ வெளியே வந்தால்தான் ஆமென் சகலமும் கர்த்தர் செய்வார். பாருங்க, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை என்கிற எண்ணம் தான் இதாவது இருக்கட்டும் சொல்லி ஆகார கொண்டு நிறுத்த ஏதுவாயிற்று. ரொம்ப நாளா எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையேங்கிற எண்ணம் இருக்குல்ல, இது வளர்ந்து 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 சரி இல்லாதான் இல்ல, இதாவது இருக்கட்டுன்னு உனக்கு அவசியம் இல்லாததை எடுத்து மடியில சொருவிற நேரம் உண்டாகும். அதனாலதான் சொல்லுகிறேன், இல்லாதது உங்களுக்கு தெரியும், உனக்கு இல்லாதது ஒன்னு அழைச்ச தெய்வத்துக்கும் தெரியும். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? பிரதர், உனக்கு வீட்டுல இல்லைங்கிறது உனக்கும் தெரியுது, உன் வீட்டுல இல்லைங்கிறது உன்னை அழைச்ச தெய்வத்துக்கும் தெரியும். உன் வீட்டுல எது இருக்குங்கிறதும் தெரியும், எது இல்லைங்கிறதும் தெரியும். அந்த தெய்வத்தை போய் பிடி. அல்லாத பட்சத்தில் இல்லை 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 என்று நீ திருப்தியற்று இருப்பான். தோத்தர் ஆகாரை போன்ற சிலர் உன் முன்ன வந்து நிக்க வேண்டியது இருக்கும். இஸ்மவேலை போன்ற சிலர் உனக்கு கண்ணியா மாற வேண்டியது வரும். அல்லேலூயா. அவசியம் இல்லாதவனுக்கு அப்பனாக வேண்டியது வரும், அவசியம் இல்லாதவனுக்கு அம்மையாக வேண்டியது வரும், அவசியம் இல்லாதவனுக்கு தொட்டில் கட்ட வேண்டியது வரும், துரோகிக்கு தொட்டில் கட்ட வேண்டியது வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே வரணும், வெளியே வரணும். தெய்வம் தந்த நன்மைகளுக்காய். சொல்லுமா ஸ்தோத்திரம், சொல்லுமா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏற்ற வேளை கர்த்தரனை உயர்த்த அவர் போதுமானவர். அபிரகாமே, எப்ப பாரு இல்லை, எப்ப பாரு இல்லை, எப்ப பாரு இவன் போய் இருக்கானே, இவன் போய் இருக்கானே, இவன் போய் இருக்கானே. அல்லேலூயா. ஏய், நான் ஒன்னும் சொல்லவா? உன் வீட்டுக்குள்ள இல்லைன்னு நீ சொல்ற, இருக்கிறதுல திருப்தி இல்லை, ஆனா நான் உன் கூட இருக்கேன் இந்த உலகத்துல. அதை குறிச்சு உனக்கு சந்தோஷம் இல்லையே? இல்லாய்மை இருக்கிற இடத்துல, திருப்தி இல்லாத இடத்திலையும் என் தெய்வம் என் கூட இருக்கிறார், அவர் நடத்துவாருங்கிற எண்ணம் உனக்கு இருக்குமானா இன்றைக்கு ஆரம்பிக்கும் உனக்கு ஒரு புதியதொரு அத்தியாயம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சகித்துக் கொள்ளணும். கர்த்தர் கிருபை தருவார். இல்லைன்னு சொன்னா ஆகாரை போன்றவர்களுக்கு அடைகட்ட வேண்டியது வரும், தேவையில்லாத இடங்களில் கையெழுத்திட வேண்டியது வரும், தேவையில்லாத பத்திரங்களில் கையெழுத்திட வேண்டியது வரும். தேவையில்லாத இடங்களில் கையெழுத்திட்டால் பல வருஷமாய் நீ அனுபவித்த ஆசீர்வாதங்களை இழக்க வேண்டியது வரும். பொறுமையாயிரு, பொறுமையாயிரு.
அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் எதை விட்டு வெளியே வரணும்? இல்லாய்மையை குறித்த கவலையும் இருக்கிறவைகளை குறித்த திருப்தியற்ற நிலையும். அடுத்த வசனத்தை மட்டும் வாசிமா. நீ முன்னால படிச்ச வசனத்துக்கு அடுத்த வசனம். பின்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். ஒரு சோர்வு வருது. ஆபிரகாமுக்கு என்ன வருது? சோர்வு வருது. காலதாமதங்கள் சோர்வை ஏற்படுத்துது. வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனா தாமதமாகுது. ஆண்டவர் சொன்னார், தாமதமாகுது. ஏன் தெரியுமா சோர்வு வந்துச்சு? வாக்குத்தத்தத்துக்கு மேல அவருக்கு சோர்வு கிடையாது, தன் சரீரத்தின் மேல அவருக்கு நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஐயா, ஆபிரகாமுக்கு நம்பிக்கை அற்று போனது வாக்குத்தத்தத்தின் மேல அல்ல. ஆபிரகாமுக்கு நம்பிக்கை அற்று போனது தன் சூழ்நிலைகள் மேல, தன் சரீரத்தின் மேல, தன் சூழ்நிலைகளின் மேல. என்னால முடியாது, என்னால முடியாது, என் குடும்பத்தால முடியாது, என் புருஷனால முடியாது, என் பிள்ளைகளால முடியாது. ஏம்மா, வாக்குத்தத்தம்னு சொல்லி வருகிற பொழுது அது முடிஞ்சா என்ன, முடியாட்டு இருந்தா என்ன, ஆண்டவர் அதை செய்யணும்னு நினைச்சா பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது என்பது லேசான காரியம் அல்லவா? ஒருவேளை உங்கள் படிப்பை குறித்து நீங்கள் குறைச்சலாக, உங்கள் வருமானத்தை குறித்து குறைச்சலாக, உங்கள் சரீரத்தை குறித்து பலனிழந்து, ஒருவேளை இந்த பகல் வேளை சோர்வோடு அசதியாய் துக்க முகமாய் மனம் சோர்வடைந்து என்ன வாழ்க்கை என்று என் வார்த்தைகளை கேட்பீர்களானால் தயவு செய்து சொல்றேன், அந்த சோர்வை தூக்கி இன்னைக்கு பகல் வேளை தூக்கி எறிடுமா. தேவ சமூகத்தில் எழும்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தைரியமாய் வெளியே வா. ஆரம்பத்தில் இந்த விசுவாசத்தில் கர்த்தர் நடத்துவார் என்று நீ வெளியே வா. ஆண்டவர் இந்த பகல் வேளை மிக தெளிவாய் சொல்லுகிறார், ஒரு ஆரம்பத்தை குறிப்பேன். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. சோர்ந்து போக கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாவதில்லை. வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாவதில்லை. எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார், சோர்ந்து போகாதே. அவன் எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார், சோர்ந்து போகாதே. எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் பல கோடி ஜனங்களிடத்தில் இல்லை. உங்களை எவ்வளவோ நல்லா வச்சிருக்கிறார். கர்த்தர் தந்த நன்மைகளுக்கு நன்றி சொல். பொறுமையோடு ஓடிக்கொண்டே இரு. கர்த்தர் ஏற்ற வேளையில் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின்கள் அடங்கியிரு, அடங்கியிரு. இன்னைக்கு பகல் வேளை சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவன். அல்லேலூயா. கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறாரா? வரணுமா? வரணுமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அதற்கு பின் ஒரு தேவ திட்டம். ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அதற்கு பின் ஒரு தெய்வீக நன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். சிலர் இந்த பகல் வேளை மனதளவில் வெளியே வரணும், வரணும். இயேசுவின் நாமத்தில் வரணும். வீடு மொத்த நன்மை, ஆனா இல்லாத பையில மட்டும் கொஞ்சம் குறைவு இருக்கு. இது இல்லையே, இது இல்லையே. நோ, பிசாசுனுடைய தந்திரம், பிசாசுனுடைய தந்திரம். அதை உன்னை சோர்வடைய பண்ண, உன்னை செயல்படாமல் இருக்க, உன்னை முடங்க வைப்பதற்கா உன்னை பிசாசு வச்சிருக்கான் உள்ள. ஆண்டவர் சொல்ல, வெளியே வா. நீ வெளியே வந்து நட்சத்திரத்தை பாரு, வெளியே வந்து சூழ்நிலையை பாரு, வெளியே வந்து தேசத்தில் ஆசீர்வாதத்தை பாரு, வெளியே வந்து கர்த்தர் உன்னை நடத்தின விதத்தை பாரு, ஆமே தோத்திர கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை பாரு. வெளியே வா. நீ ஆண்டவர் சொல்லுகிறார், வாவலி ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். இந்த நட்சத்திரத்தை போல் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன். இன்னைக்கு நீ இருக்கிறதை பார்க்கலும் உன்னை 1000 மடங்கு பெருக பண்ணுவேன். நீ ஆண்டவரை பிடி, மனுஷனுடைய ஆலோசனையை தூக்கி தூர போடு. கர்த்தருக்காய் காத்திரு, கர்த்தருக்காய் காத்திரு, கர்த்தருக்காய் காத்திரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.